நந்தினி ஏற்கனவே நிறைய கஷ்டங்கள பாத்திருந்தாங்க. இந்த வீட்டுல எல்லாருமே அவங்களுக்கு இன்னும் அதிகமா மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பா சுந்தரவல்லியோட அம்மா ஒரு வேலைக்காரிய திட்டுற மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. நந்தினிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒண்ணுமே பேசாம அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து சூர்யாவுக்கு ஒரே கோபம் வந்துச்சு. சும்மா இருங்க எல்லாரும், நந்தினி மேல எந்த தப்பும் இல்ல, அவ இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சத்தம் போட்டார். நந்தினியோட கைய பிடிச்சு, கவலைப்படாத நந்தினி, நான் உங்கூட இருக்கேன், நான் இருக்கும்போது உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தைரியம் கொடுத்தார். சூர்யா எவ்வளவு திட்டியும் சுந்தரவல்லி அம்மா அவங்களோட கடுமைய விடல. நந்தினிக்கு சாப்பாடும் ஜூஸும் கொண்டு வந்தாங்க. ஆனா அதுலயும் ஒரு ஆணவம், ஒரு அதிகாரம் தெரிஞ்சுச்சு. நந்தினி ஜூஸ குடிச்சு பார்த்தப்ப அது ரொம்ப கசப்பா இருந்துச்சு. உடனே சூர்யா ஓடி வந்து, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படாத, நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு மெதுவா சொன்னார். இதையெல்லாம் தூரத்திலிருந்து பாத்துக்கிட்டு இருந்த அருணாச்சலம் சூர்யா நந்தினியை எவ்வளவு அக்கறையா பாதுகாக்கிறார்னு நினைச்சு சந்தோஷப்பட்டார். ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சு. நந்தினி கை தவறி ஜூஸ கீழே சிந்திடுறாங்க. உடனே சுந்தரவல்லியும் அவங்க அம்மாவும் நந்தினிய குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா சூர்யா அமைதியா, இது ஒரு சின்ன தப்புதான், இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நந்தினிக்கு பொறுமையா இருக்க கத்துக் கொடுத்தார். அவங்க கோபத்துக்கெல்லாம் நீ பொறுப்பேற்க வேண்டாம், நீ அமைதியா இருந்து உன்னை மட்டும் கவனிச்சுக்கோ அப்படின்னு ஆறுதல் சொன்னார். இதையெல்லாம் கேட்டு நந்தினிக்கு கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் வந்துச்சு. எந்த சவாலையும் தன்னோட அமைதியை இழக்காம சமாளிக்க முடியும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சூர்யா நந்தினிக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுத்தார். நந்தினி, நீ இந்த வீட்டுக்கே ராணி, உன்னோட மரியாதைய நீதான் காப்பாத்திக்கணும், அதை யாரையும் எடுக்க விடாதே அப்படின்னு சொன்னார். நந்தினியும் அதை கேட்டு தனக்கு ஒரு ஆதரவு இருக்குன்னு உணர்ந்தாங்க. சாப்பாடு பரிமாறுறதுல இருந்து டென்ஷனான சூழ்நிலைகளை சமாளிக்கிறது வர எல்லா சின்ன சின்ன விஷயங்கள்லையும் பொறுமையையும் தன்னம்பிக்கையையும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாரோட தப்பையும் நீ சரி பண்ண முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு சூர்யா திரும்பவும் வலியுறுத்தினார். உன்னை நிரூபிக்க நீ சண்டை போடவோ வாக்குவாதம் பண்ணவோ தேவையில்லை, உன்னோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மட்டும் கவனிச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். நந்தினி இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. வீட்ல இருந்த சூழ்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிச்சு. மத்தவங்க மாறினதால இல்ல, நந்தினி அமைதியாவும் தன்னம்பிக்கையோடும் இருந்ததால தான் அந்த மாற்றம் வந்துச்சு. ஒரு ஜூஸ் ஊத்துறது இல்லனா சாப்பாடு பரிமாறுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பொறுமைக்கும் சுயமரியாதைக்கும் ஒரு பாடமா மாறுச்சு. சூர்யா தொடர்ந்து அவங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டே இருந்தார். கோபமா பதில் சொல்றதுல பலம் இல்ல, அமைதியாகவும் மரியாதையோடும் இருக்கிறதுல தான் உண்மையான பலம் இருக்குன்னு புரிய வச்சார். நந்தினி கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள பலமடைஞ்சாங்க. தன்னோட அமைதியை இழக்காமலே மென்மையா எப்படி விஷயங்களை கையாளணும்னு கத்துக்கிட்டாங்க. கடைசியா சூர்யா அவங்களுக்கு மறுபடியும் ஆறுதல் சொன்னார். நந்தினி, அமைதியா இரு, என்ன நம்பு, நான் எப்பவும் உன்னை பாதுகாப்பேன், இந்த வீட்டுல உனக்கான இடம் உனக்கு தான், நீ ரொம்ப தைரியமானவ, அதை யாராலையும் உன்கிட்ட இருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட நந்தினிக்கு தன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் இருக்காருன்னு தோணுச்சு. ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. வீட்ல இருந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு ஒரு அமைதி திரும்பி வந்துச்சு. அப்போல இருந்து நந்தினி புது தன்னம்பிக்கையோட அந்த வீட்டை சமாளிக்க ஆரம்பிச்சாங்க. சூர்யாவும் தொடர்ந்து அவங்களுக்கு வழிகாட்டியும் பாதுகாத்தும் வந்தார். கொஞ்சம் கொஞ்சமா மரியாதையும் இணக்கமும் வீட்ல திரும்பி வந்துச்சு. ஒரு சின்ன விஷயத்துக்காக பேசுறதுல இருந்து பொறுப்புகளை எடுத்து செய்யறது வர ஒவ்வொரு செயலும் பொறுமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் அன்புக்கும் ஒரு பாடமா மாறுச்சு. உண்மையான பலங்கிறது நம்ம மரியாதையை நாமளே காப்பாத்தி அமைதியா இருந்து நம்ம மேல அக்கறை உள்ளவங்களை நம்புறதுல தான் இருக்குன்னு இந்த கதை நமக்கு தெளிவா காட்டுது.